லியோவும் தொலைந்த நிலவும். ஒரு நாள் அற்புதமான காட்டில் லியோ என்ற சுறுசுறுப்பான சிங்கக்குட்டி வாழ்ந்து வந்தது. ஆனால் ஒரு நாள் இரவில் அவன் மேலே பார்த்தபோது நிலவு இல்லாமல் போயிருந்தது. நிலா எங்கே? லியோ அதிர்ச்சி அடைந்தான். காடு முழுவதும் இருட்டாகிவிட்டது. விலங்குகள் எல்லாம் கவலையில் இருந்தன. நிலவை தேடிப் போவேண்டும் என்று லியோ முடிவு செய்தான். அவனுடன் டீனா என்ற பேசிக்கொண்டே இருக்கும் கிளியும் மேக்ஸ் என்ற மகிழ்ச்சியான குரங்கும் சேர்ந்தார்கள். மூவரும் நிலவை தேடி பயணமானார்கள். அவர்கள் புத்திசாலி யானையான தாத்தா தஸ்கோவை சந்தித்தார்கள். அவர் கூறினார், நிலா தேவதை தூங்கிக் கொண்டிருக்கிறாள். ஏனெனில் நட்சத்திரங்கள் தங்கள் தாலாட்டுப் பாடலை மறந்துவிட்டன. நாம் பாடலை மீண்டும் இசைக்கலாம். லியோ மகிழ்ச்சியுடன் சொன்னான். அவர்கள் காட்டை சுற்றிப் பார்த்து ஒலிகளைச் சேகரித்தார்கள். மரங்களின் இசை, ஆற்றின் ஓசை, சிறிய பூச்சிகளின் கீச்சல் மற்றும் ஆந்தையின் கூச்சல். தீனா இனிமையாகப் பாட மேக்ஸ் தனது வாலால் தாளமிட்டான். லியோ இதை உணர்ந்து மகிழ்ந்தான். அவர்கள் இசைக்கத் தொடங்கியதும் நட்சத்திரங்கள் மெதுவாக பிரகாசித்தன. அந்த ஒலிகள் நிலா தேவதையை விழிக்க வைத்தன. நிலா தேவதை விழித்துக்கொண்டு வானில் மின்னியது. காடு முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. அந்த நாளிலிருந்து லியோவை நிலாவின் காவலர் என்று எல்லோரும் அழைக்கத் தொடங்கினர். இக்கதை நட்பு, தைரியம் மற்றும் இயற்கையின் அற்புதங்களைக் கொண்ட அழகிய ஒரு பயணம்.